ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்ல நெட்ஃபிளிக்ஸ்ல ரிலீஸ் ஆயிருக்க குட் நியூஸ் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு பொலிட்டிக்கல் ஆக்ஷன் காமெடி படம். இப்போ இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே ஹைப் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா 1970ஆம் ஆண்டு ஒரு ஏரோப்ளேன் வந்து கடத்தப்படுது. அதுல இருக்கவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா பிணை கைதியா பிடிச்சு வச்சிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல பார்த்தீங்கன்னா அந்த ஏரோப்ளேனை எப்படியாவது மீட் ஆகணும் அப்படின்றதுக்காக கொரியாவோட உளவுத்துறை இயக்குனரும் விமானப்படை லெப்டினன்ட் ஜெனரலும் அழைக்கப்படுறாங்க. இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு ஈகோ கிளாஷ் வருது. அதனால அந்த ஏரோப்ளேனை தரையிறக்கப்பட முடியாமலே இருக்கு. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல பாத்தீங்கன்னா ஒரு புது டீம் கலந்துகிட்டு அதை தரையிறக்கிறதுக்கு போராடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த படத்துல நடக்கிற சுவாரஸ்யமான சம்பவங்கள் என்ன அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவ் நைட் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ் கண்டிப்பா ஸ்டோரி பிளாட்டை சொல்லலாம். ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படையா வச்சு எடுத்திருக்காங்க. பாக்கிறதுக்கே நல்லா இருந்தது. அதை பெர்ஃபார்மன்ஸ்ல படத்தில் நடிச்சிருக்கிற ஒவ்வொருத்தருமே நீட்டான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி கேரக்டர் ரேட்டிங் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தர் கேரக்டருமே இண்டிவிஜுவல் அவங்க தனித்தன்மையை காட்டுற அளவு எழுதி எடுத்திருக்காங்க. டெக்னிக்கலே படம் சவுண்டாவே இருக்கு. சினிமோட்டோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ், பிஜிஎம் எல்லாமே நல்லாவே பண்ணி கொடுத்திருக்காங்க. ஒரு ஏரோப்ளைன் கடத்தப்பட்டிருக்கு. அதை மீட்கிறதுக்கு என்ன மாதிரிலாம் இவங்க பண்றாங்க, அதுல அவங்களுக்குள்ள வர ஈகோ கிளாஷ்லாம் என்ன, கடைசியில் அந்த பையன் எப்படி அதை தரையிறக்கிறான் அப்படின்றதெல்லாம் ரொம்ப நீட்டாவே காமிச்சிருக்காங்க. ஸ்கிரீன் பிளேஸும் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்கிரீன் பிளே தான் எழுதி எடுத்திருக்காங்க. கண்டிப்பா அந்த படம் ஒரு ஒன்ஸ் பார்க்க வேண்டிய ஒரு படமா தான் இருக்கு. இந்த படத்துக்கு நம்மளோட ரேட்டிங் கேட்டீங்கன்னா 10க்கு 6 மார்க் கொடுக்கலாம். இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். Thank you.